வணக்கம். இன்னிக்கு நாம பார்க்க போற கதை ஒரு இளவரசனை பத்தினது. சிம்மாசனத்துக்காக பிறந்த ஒருத்தர் எப்படி உலகையே துறந்து ஞானம் பெற்ற புத்தரானார். வாங்க, இந்த ஆச்சரியமான பயணத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒரு இளவரசன் அரியணை ஏற வேண்டியவர் எப்படி ஞானம் பெற்றவரா மாற முடியும்? இது ஏதோ சின்ன விஷயம் இல்லைங்க, இது ஒரு மிகப்பெரிய உருமாற்றம். அது எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? எல்லாமே ஆரம்பிக்கிறது அவரோட பிறப்புல இருந்துதான். ஒரு குழந்தை பிறக்குது, ஆனா அதுக்கு ரெண்டு தலைவிதி. ஒன்னு இந்த உலகத்தையே ஆள்றது, இன்னொன்னு இந்த உலகத்தையே துறக்கிறது. கிமு 563ல நேபாள எல்லையில இருந்த சாக்கிய வம்சத்துல சித்தார்த்தர் பிறக்கிறார். நினைச்சு பாருங்க, அதிகாரம், செல்வம், சொகுசு எல்லாமே அவர் கால் கீழ இருந்துச்சு. இது ஒரு ராஜ வாழ்க்கைக்கான தொடக்கம். அவர் பிறந்த உடனே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுது. ஒன்னு இந்த உலகத்தையே ஆள்ற மாபெரும் சக்கரவர்த்தியா இருப்பாரு, இல்லனா எல்லாத்தையும் துறந்து ஒரு புத்தரா மாறுவார்னு. பாருங்க, ரெண்டுமே உச்சகட்ட பாதைகள். உலகியல் வாழ்க்கையா இல்ல ஆன்மீக தேடலாம், இந்த ரெண்டுல ஒன்னு அவர் தேர்ந்தெடுத்து தான் ஆகணும். இதுதான் அவருக்காக விதிக்கப்பட்டிருந்த அடிப்படை போராட்டம். சரி, பல வருஷத்துக்கு இளவரசர் சொகுசான வாழ்க்கையில தான் இருந்தாரு. ஆனா 4 சந்திப்புகள் அவரோட உலகத்தையே புரட்டி போட்டுச்சு. என்ன அந்த சந்திப்புகள்னு பார்க்கலாமா? அவரோட அப்பா அவருக்கு எந்த கஷ்டமும் தெரியாம ஒரு பூ மாதிரி வளர்த்தாரு. அரண்மனைக்குள்ள சந்தோஷம் மட்டும்தான். வலி, வேதனை, நோய்னா என்னன்னே அவருக்கு தெரியாது. ஆனா உண்மையா எவ்வளோ நாள் மறைக்க முடியும் இல்லையா? அந்த 4 காட்சிகள் இதோ. முதன்முறையா தள்ளாடி நடக்கிற ஒரு வயசானவரை பார்க்கறாரு. அப்போதான் அவருக்கு முதுமையனா என்னன்னு புரியுது. அடுத்து வலியில துடிக்கிற ஒரு நோயாளி. அடடா, உடம்புக்கு இப்படி ஒரு துன்பம் வருமான்னு யோசிக்கிறாரு. அப்புறம் ஒரு இறந்த உடல். வாழ்க்கை இவ்வளோதான்னு மரணத்தோட நிஜம் முகத்துல அறையுது. கடைசியா ஒரு துறவி. சுத்தி இவ்ளோ துக்கம் இருந்தாலும் அந்த துறவியோட முகத்துல மட்டும் ஒரு பேரமைதி. அந்த அமைதிதான் அவர் மனசுல ஒரு பெரிய கேள்விய கிளப்புச்சு. இந்த துன்பத்திலிருந்து தப்பிக்க வழியே இல்லையா? அந்த 4 சந்திப்புகளும் அவரை உலுக்கிடுச்சு. அதுக்கப்புறம் அவரால அரண்மனையில பழையபடி இருக்க முடியல. உண்மை எதுன்னு தேடி ஒரு பயணம் கிளம்புறார். வெறும் 29 வயசுல யோசிச்சு பாருங்க. ஒரு சாம்ராஜ்யத்தோட அடுத்த வாரிசு, அழகான மனைவி, கைக்குழந்தை, நினைச்சு கூட பார்க்க முடியாத சொத்து எல்லாத்தையும் ஒரே ராத்திரில விட்டுட்டு போறதுக்கு எவ்வளவு பெரிய மனசு வேணும்? அது ஒரு சாதாரண முடிவில்ல. சரித்திரத்துல அத மகா பரித்தியாகம்னு சொல்றாங்க. அதாவது ஒரு மாபெரும் துறவு. எதுக்காக? இந்த உலகத்தோட துன்பத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்க, அதிலேந்து விடுபட ஒரு வழியை காட்ட. அடுத்த 6 வருஷம் ரொம்ப ரொம்ப கடினமான காலம். பதில தேடி அலைஞ்சாரு, உடம்ப வருத்திக்கிட்டாரு, பட்டினி கிடந்தாரு. சொல்லப்போனா பல தடவை சாவுக்கே பக்கத்துல போயிட்டு வந்தாரு. ஆனாலும் தேடின பதில் கிடைக்கல. கடைசியா அவருக்கு ஒன்னு புரிஞ்சுது, ரெண்டுமே தப்பான பாதை. இளவரசனா வாழ்ந்த அந்த உச்சகட்ட ஆடம்பரமும் சரி, துறவியா உடம்ப வருத்தின இந்த உச்சகட்ட துன்பமும் சரி, ரெண்டுமே ஞானத்துக்கு வழி காட்டல. அப்போதான் அவர் ஒன்னு கண்டுபிடிச்சாரு, உண்மையான பாதை இது ரெண்டுக்கும் நடுவுல தான் இருக்கு. அதுதான் நடுவழி. அதாவது உடம்பையும் கெடுக்காம, ஆசையிலையும் மூழ்காம ஒரு சமநிலையோட உண்மையை தேடுறது. சரி, உடம்ப வருத்துறத கைவிட்டுட்டு சித்தார்த்தர் ஒரு மரத்துக்கு கீழே தியானம் பண்ண உட்கார்ந்தாரு. இப்போதான் நம்ம கதையோட உச்சக்கட்டமே வருது. இங்கதான் அவரு ஞானம் பெற போறாரு. ஆனா அது அவ்வளோ சுலபமா நடக்கல. ஞானம் கிடைக்கிற அந்த கடைசி நிமிஷத்துல மாறன்கிற ஒரு தீய சக்தி அவரை சோதிக்குது. பயம், சந்தேகம், ஆசைன்னு எல்லா விதமான எண்ணங்களையும் அவர் மனசுக்குள்ள கொண்டு வருது. இது ஒரு பெரிய மனப்போராட்டம். பழைய வாழ்க்கை நல்லா இருந்துச்சேங்கிற ஏக்கத்துக்கும் ஞானத்தை அடையணுங்கிற தாகத்துக்கும் நடுவுல நடந்த ஒரு போர் அது. அந்த போராட்டத்துல ஜெயிச்சதுக்கு அப்புறம்தான் சித்தார்த்தர் புத்தர் ஆகிறாரு. புத்தருங்கிறது ஒரு பேரு கிடையாது, அது ஒரு நிலை. அதுக்கு அர்த்தம் ஞானம் பெற்றவர் அல்லது விழித்தெழுந்தவர்னு சொல்லலாம். அறியாமைங்கிற தூக்கத்திலிருந்து முழிச்சவர். ஞானம் கிடைச்ச அந்த நொடியில புத்தர் இந்த வரிகளை சொன்னதா சொல்றாங்க. இது ரொம்ப ஆழமான வரிகள். இங்கே வீடுங்கிறது நம்ம பிறப்பு இறப்பு சுழற்சியை குறிக்குது. வீட்டை கட்டுறவன் யாருன்னா நம்ம ஆசைதான். இனிமே நீ இந்த வீட்டை கட்ட மாட்ட, ஏன்னா ஆசையை நான் அழிச்சிட்டேன்னு சொல்றார். அதாவது பிறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை அடைஞ்சிட்டேன்னு அறிவிக்கிறார். சரி, ஞானம் கிடைச்சிருச்சு, இதோட அவரோட வேலை முடிஞ்சுதா? இல்ல, அவருக்கு கிடைச்ச அந்த உண்மைய மத்தவங்களுக்கும் சொல்லணும்னு முடிவு பண்றாரு. இதுதான் அவரோட பயணத்தோட கடைசி அத்தியாயம். ஆரம்பத்துல கொஞ்சம் தயங்குறாரு, இவ்வளவு ஆழமான விஷயத்த சொன்னா மக்கள் புரிஞ்சுக்குவாங்களான்னு. ஆனா மத்தவங்க மேல இருந்த கருணையால போதிக்க முடிவு பண்றாரு. நேரா சாரநாத்துக்கு போறாரு. அங்க தன்னோட பழைய நண்பர்கள் அந்த 5 துறவிகளுக்கு தன்னோட முதல் போதனைய வழங்குறாரு. அவரோட முதல் போதனையோட முக்கியமான சாராம்சம் தான் இந்த 4 உயர் உண்மைகள். முதல்ல, வாழ்க்கையில துன்பம் இருக்கு. இது பேரு துக்கம்.
ரெண்டாவது, இந்த துன்பத்துக்கு காரணம் நம்ம ஆசைதான், அது சமுதயம். மூணாவது, இந்த துன்பத்தை நிறுத்த முடியும், அது நிரோதம். நாலாவது, அந்த துன்பத்தை நிறுத்துறதுக்கு ஒரு வழி இருக்கு, அதுதான் மார்க்கம். பௌத்தத்தோட மொத்த தத்துவமும் இதுல தான் அடங்கியிருக்கு. அந்த முதல் போதனைக்கு அப்புறம் அடுத்த 45 வருஷத்துக்கு புத்தர் வட இந்தியா முழுக்க பயணம் செஞ்சு எல்லா தரப்பு மக்களுக்கும் விடுதலைக்கான வழிய சொல்லிக் கொடுத்தாரு. நினைச்சு பாருங்க, 45 வருஷம், ஒரு நீண்ட அர்த்தமுள்ள சேவை. இந்த காலக்கோடு அவரோட முழு வாழ்க்கை பயணத்தையும் நமக்கு அழகா காட்டுது. லும்பினியில ஒரு இளவரசனா பிறந்து 29 வயசுல எல்லாத்தையும் துறந்து 35 வயசுல ஞானம் பெற்று 45 வருஷம் மக்களுக்கு போதிச்சு கடைசியா 80 வயசுல மகாபரிநிர்வாணம்ங்கிற இறுதி விடுதலையா அடைகிறார். ஒரு முழுமையான வாழ்க்கை. புத்தரோட கதை ஒரு தனி மனுஷனோட கதை மட்டும் இல்லைங்க, அது ஒரு தேடலோட கதை. 4 சந்திப்புகள் ஒரு இளவரசனோட வாழ்க்கையை மாத்துச்சு. இதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் சில திருப்புமுனையில் வரும், சில சந்திப்புகள் நடக்கும். நம்மள யோசிக்க வைக்கிற, நம்ம பாதையை மாத்தி அமைக்கிற அந்த சந்திப்புகள் எவை? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.